ஐயனார் துணை சீரியல்ல நிலாவை தன் கூடவே வச்சுக்கணும்னு சோழன் நினைக்கிறாங்க. அவங்க விவாகரத்து கேட்டதுலேருந்து எப்படியாவது இந்த விவாகரத்தை தடுத்து நிப்பாட்டணும்னு சோழன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏற்கனவே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வாழவந்தான் போலீஸை போய் பார்த்து பேசுகிறாங்க. சார், இந்த கல்யாணம் உங்கள் தலைமையில் தான் நல்லபடியாக நடந்துச்சு. ஆனால் இப்படி 4 மாதத்தில் என்னைய கோர்ட்டு வாசலில் போய் நிற்க வச்சுட்டாங்க நிலா. தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த விவாகரத்து வேணாங்கிற மாதிரி பேசுங்கன்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாங்க. சோழன் கெஞ்சுறத பார்த்த வாழவந்தான் மனசு கேட்காம, சரிப்பா நான் உனக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு ஃபோன் போடுறாங்க அவங்க முன்னாடியே நிலாவுக்கு. நிலா இவர் ஃபோன் பண்ணுறத பார்த்ததுமே, ஆமாம் இவர் எதுக்கு இப்போ கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து அவர்கிட்ட பேசும்போது இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை யார் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்துக்கெல்லாம் அப்ளை பண்ண சொன்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சார், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வாழவந்தான் சொல்கிறாங்க, ஏம்மா யார் சொன்னால் என்ன, அதானே உண்மை. நீ எதுக்கு வக்கீல் ஆஃபீஸ்க்கு போன, எதுக்கு கோர்ட்டு வரைக்கும் போன? கல்யாணம் ஆகி 4 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே வாழ மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்காகவா நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம்? நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் நல்லபடியாக வாழணும் தான். இந்த கல்யாணத்தை நீ விவாகரத்து பண்ண போகிறது உன் குடும்பத்துக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. சார், இப்போ நான் என்னதான் சார் பண்ணுறதுன்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு வாழவந்தான்னு சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுங்க. இந்த விவாகரத்து வேணாங்கிற முடிவு மட்டும்தான் என் காதில் விழணும். நாங்கள் கல்யாணம் பண்ணதோடு மட்டும் விட மாட்டோம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிடுவோம். அதனால் நீ அடுத்து என்ன பண்ணாலும் எனக்கு தெரியதான் செய்யும். 2 பேரும் கலந்து பேசி கோர்ட்டில் போய் எனக்கு விவாகரத்து வேணான்னு 2 பேருமே முடிவெடுக்கிறீங்க, சரியா? ஒழுங்காக சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழவந்தான் ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோன் வச்சதுமே நிலா யோசிக்கிறாங்க, இப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்ச எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுப்பாங்களா? நான் விவாகரத்து பண்ண போனாலே இவர் எப்போதுமே ஃபோன் போட்டு இப்படி மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மறுநாள் இது விஷயமா வாழவந்தான்ட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நேராக கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க வாழவந்தானை. அவங்களுமே நிலா ஏதோ பிரச்சனையில தான் கூப்பிடுறாங்க போலுக்கு, இல்லைன்னா விவாகரத்தை தான் வாபஸ் வாங்க போகிறாங்க போலுக்குன்ட்டு வராங்க. அப்படி அவரை வர சொல்லிட்டு நேராக அவங்களோட வக்கீலை கோர்ட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க. அவங்க எல்லா கேஸையும் முடிச்சுட்டு வெளியில் வரவுமே அவங்கள சந்தித்து பேசுகிறாங்க. மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் கல்யாணத்தை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் பண்ணிக்கிட்டோம். அங்கே இந்த மாதிரி நாங்கள் விவாகரத்தை வாங்க போகிறது தெரிஞ்சு ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கு விவாகரத்தை வாங்குறீங்க, சேர்ந்து வாழுங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் போலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இதை கேட்ட வக்கீலம்மா ரொம்பவே சிரிக்கிறாங்க. எந்த காலத்துலம்மா இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ உள்ள நாலேஜ் எதுவும் தெரியுமா தெரியாதா? எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இப்படி ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் விவாகரத்து அப்ளை பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்களாவோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்க யாராவது போய் சொன்னாலும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது நம்ப முடியாத ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் விவாகரத்தை வாங்குறதும் சேர்ந்து வாழ்கிறதும் உங்களோட விருப்பம்தான். இதில் போலீஸோ இல்லை மற்ற யாருமே இதில் தலையிட முடியாது. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போ தான் வாழவந்தான் நிலா சொன்ன இடத்துக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது சோழனுக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் நிலா எனக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா, அதனால் நான் அங்கே போகிறேன், நீயும் வந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழன், சார் இப்போ நீங்கள் எதுக்கு சார் அங்கே போகிறீங்க, நான் எதுக்கு சார் அங்கே வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எப்படிப்பா தெரியும், போனால் தானே தெரியும். ஒருவேளை உன் பொண்டாட்டி விவாகரத்தை வாபஸ் வாங்க போகிறா போலுக்கு, அதுக்கு தான் ஒருவேளை நீ நேரில் பார்த்து பேசணும்னு நினச்சிருப்பா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் சோழன் அடுத்து போக வேண்டான்னு சொல்ல வராங்க. அதை கேட்காமலே வாழவந்தான் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ, இந்த ஆள் வேற ஃபோன் எடுக்க மாட்டுக்காரே, போய் என்னத்தையும் உளறி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சோழன் பதறி போய் அதே கோர்ட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வாழவந்தான் முன்னாடியே வந்ததுமே நிலா கிட்ட பார்த்து பேசுகிறாங்க. என்னம்மா, நான் சொன்ன மாதிரியே நீ விவாகரத்தை வாபஸ் தானே வாங்க போகிற, சேர்ந்து வாழுங்கம்மா, நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்காக இப்படி பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் பின்னாடி இருந்து வக்கீல் மேடத்தை கூப்பிடுறாங்க நிலா. வாங்க சார், நீங்கள் தான் வாழவந்தான் சாரா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தானான்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு வாழவந்தான் சாருமே ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இப்படி தான் நீங்கள் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வச்ச எல்லாரையுமே ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுப்பீங்களா? அதே மாதிரி விவாகரத்து வாங்க போனால் வேண்டான்னு சொல்லி தடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வாழவந்தானுமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் நான் ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதனால் மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி மழுப்புறாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டதாகவே இருக்கட்டுமே. அந்த பொண்ணு விவாகரத்து வாங்குறா வாங்கலைங்கிறது அந்த பொண்ணோட இஷ்டம். ஆனால் அதையே நீங்கள் தடுக்கிறீங்க. அதுக்கு இல்லைம்மா, அந்த பையன் கொஞ்சம் பாவம். அந்த பையன் இந்த பொண்ணு மேலே உசுராக இருக்காங்க. இந்த பொண்ணை விட்டு அவனால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதே மாதிரி அவனுக்கும் இந்த விவாகரத்தில் முழுசாக சம்மதமே இல்லைங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் வக்கீலுமே யோசித்து பார்க்குறாங்க. ஏற்கனவே சோழன் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த விவாகரத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மறுநாள் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு மறுபடியுமே கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த பையன்தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னாங்களான்னு சொல்லி வக்கீல் குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே வந்தான் உண்மையை உளறிட்டாங்க. ஆமாம், அந்த பையன்தான் ஐயோ பாவம் என்கிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சினா. என் காலில் விழாத குறையா என்னோட மனைவி என்கிட்ட விவாகரத்து கேட்குறாங்க. என்னால் அவங்கள பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இந்த விவாகரத்து விஷயத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வந்து நின்னான். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வந்தான் கேட்குறாங்க. அதே நேரம் சோழனுமே இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடுதாங்க. வந்ததுமே நம்ம நிலாவை பார்த்து, ஆமாம் நிலா என்கிட்ட ஏன் சொல்லாமல் நீ கோர்ட்டுக்கு வந்தன்னு கேட்குறாங்க. ஆனால் நிலா பதில் சொல்லாமல் முறைக்கிறாங்க. அதை பார்த்ததும் வந்தான் சாரை பார்த்துட்டு, சார் நீங்கள் எப்படி சார் இங்கே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதோ இப்போந்தான் அவரை பார்க்குற மாதிரி. இதை வக்கீல் நிலா 2 பேருமே கவனிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வந்தானுக்கு தெரியும் நம்ம உண்மையெல்லாம் வளரிட்டோம், இவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் சோழன் நிறுத்தாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. சோழன் கேட்குற மாதிரியே தெரியலை. நிலாவோட வக்கீல் வந்தான் சார், இவ்வளோ நேரம் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதை திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ வந்தான் சொல்கிறாங்க, அதாங்க நான் சொன்னேன்ல, நேற்றே இந்த பையன் வந்து என்னோட பொண்டாட்டி என்கிட்ட விவாகரத்து கேட்குறா. எனக்கு அவளை விட்டு பிரியறதுக்கு கொஞ்சமும் மனசு இல்லை. அதனால் எப்படியா சேர்த்து வைங்கன்னு வந்து கெஞ்சினான். அதனால் மட்டும்தான் நாங்கள் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசினேன். மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு மொழியே மாறிப்போச்சு. ஐயையோ, எல்லா உண்மையும் நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திருட்டுத்தனமாக முழிக்கிறாங்க. நிலாவை எப்படியாவது தான் கூட இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் சோழன் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு முயற்சியாக தான் இப்படி வந்தான்கிட்டையும் போய் பேசினாங்க. இந்த விஷயமும் நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நிலா எப்படியும் சோழன் மேலே கோவம் தான் பட போகிறாங்க. சோழன் பண்ண இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.